ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம நடேசன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக ரேடியோவில் பாட்டு கேட்டுட்டு அவரும் பாடிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம நிலா வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கேட்கவும், ஆமாம் உடம்பு எப்படி இருக்குது, நான் என்ன நோயாளியா, அடிக்கடிக்கு வந்து உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கே பாரு லைட்டாக காய்ச்சல் இருந்துச்சு, நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்ட, ரொம்ப சந்தோஷம்தான். சரி இப்போ என்ன இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். இது ஏற்கனவே கேட்ட விஷயந்தான், மறுபடியும் உங்களை பார்த்து நான் கேட்கணும். தண்ணி அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன் யாருமே தண்ணி அடித்ததே இல்லையா, நான் மட்டும்தான் தண்ணி அடிக்கிறேன்னா, அதெல்லாம் ஏற்கனவே குடிச்சாச்சு. நான் சொன்னது அந்த தண்ணி இல்லை, இந்த தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக ஏற்கனவே ஒரு கட்டிங் போட்டுட்டேன், என்ன விஷயம் அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு பல்லவனோட அம்மாவை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பல்லவனோட அம்மானு சொன்ன உடனே நடேசனோட முகமே மாறி போச்சு. அதுக்கு அடுத்ததா, சரி என்ன விஷயம், அதுக்கு இதை பற்றி பேசாதனோ உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியாச்சு, அதையும் மீறி எதுக்காக இப்போ வந்து வந்து அந்த விஷயத்தை பற்றியே நீ கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு வேறு வழி இல்லை, கேட்டு தானே ஆகணும். நான் இன்றைக்கி ரொம்ப பயந்து போயிட்டேன். அம்மாவை பார்த்துட்டா அவங்களோட ரியாக்ஷன் என்ன இருக்கும், இல்லை பல்லவனோட ரியாக்ஷன்னா எப்படி இருக்கும்னு தெரியாமல் எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், இது பெரிய உலக அதிசயம் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, உங்ககிட்ட நான் நிறைய தடவை கேட்டாச்சு, பல்லவனோட அம்மா ஏன் சென்னையில் தானே இருக்காங்க, பல்லவனை வந்து ஏன் பார்க்கல, நீங்கள் ஏன் அவங்கள இந்த வீட்டில் இருக்காமல் அவங்கள வேற எங்கேயோ குடி வச்சுருக்கீங்க, இப்போ என்ன தான் நடக்குது, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உனக்கு வேறெல்லாம் வேறு வேலையே இல்லையா, ஆஃபீஸில் உனக்கு ஏதோ ஹோம்ஒர்க்கே கொடுக்க மாட்டாங்களா, எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து நிலாவை பற்றி கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் நம்ம சோழன் வராரு. சோழன் வந்த உடனே நிலா இப்போ என்ன தப்பாக கேட்டுச்சு, பல்லவனோட அம்மாவை நிலா பார்த்துருக்காங்க, அது எங்கே பல்லவன் பார்த்துருவானோன்னு சொல்லி நிலா ரொம்பவே பயந்து போயிருக்கு. ஆனால் அவங்கக்கிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்லாமல் இப்படி யார் என்ன கேட்டாலையும் எடுத்தறிஞ்சு பதில் சொன்னால் என்ன அர்த்தம், சொல்ல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். யார் யாருக்கே என்னென்ன உண்மை எப்போ எப்போ தெரியணும் இருக்கோ அப்போ தெரிஞ்சால் போதும், தேவையில்லாமல் நீ உள்ளே போட்டு எதையும் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, பல்லவனோட அம்மா ஏன் இங்கே இருக்காமல் வேற எங்கேயோ கொடுத்தன இருக்காங்க, அந்த உண்மையை நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, இன்னொரு தடவை என்னை இந்த கேள்வி கேட்காத, நீங்கள் தானே சொன்னீங்க நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்னு, அப்படி இதுவும் என் வீடு தானே, என் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நீ தீர்த்தா தானே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, இந்த பிரச்சனையெல்லாம் என்னோட போகட்டும், தேவையில்லாமல் நீ என்னோட விஷயத்தில் தலையிடாத அப்படின்ற மாதிரி எல்லாக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான், நீங்கள் வாங்க அந்த வீடு அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, கண்டிப்பாக நாளைக்குள்ளே அவங்க எங்கே இருக்காங்கன்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பல்லவனை ஏன் அவங்க இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, அது மட்டும் இல்லை ஏன் போனாங்கன்ற விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன், கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சோழன் இருந்துட்டு நிலாக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பல்லவனுக்கு தெரியாமல் நம்ம பார்த்து கொடுங்க, ஆனால் இவர் ரொம்ப படபடப்பாகிறாரு, இதுலேருந்தே தெரியலையா அவங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னுட்டு, அதனால் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்து தான் எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன் வந்து காலை கீழே வலிக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் தான் ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாத்ரூம் கிட்ட ஒரு மேட் இருக்குல்லம்மா, அது மேட் மேலே கால் வச்சேன், கீழே வலிக்கி விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் இருந்துட்டு, என்ன அந்த மேட்டை மேலேயா, அந்த மேட்டை ஒன்று துவைக்கணும், இல்லாட்டி தூக்கி போட்டுட்டு வேறு மேட்டை மாற்றணும், அதை விட்டுட்டு அது மேலே கால் வச்சா பார்த்தல எப்படி ஆயிடுச்சு, ஏன் அந்த வேலையை நீங்களும் செஞ்சுருக்கலாம்ல, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான், வாங்கியெல்லாம் எதுவுமே நீங்கள் போடவே மாட்டிங்களா, இதை வச்சு தான் நானே பொழப்ப ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இருங்கண்ணே நம்ம பேசாமல் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாமா, டாக்டர்கிட்டலாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, வலி சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு, காலை கீழே வச்சு நடங்கண்ணே சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, காலை கீழே வச்சா ரொம்ப வலிக்குதுடா, நரம்பு தான் இதை சொல்லிக்கிடுச்சு போல இருக்குது, அதனால் காலை கீழே வைக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம
நிலா இருந்துட்டு ஒரு ஸ்ப்ரேவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது அடிங்கண்ணே சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதையும் வாங்கி பல்லவன் அடிக்க போகிறாரு. நடேசன் இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காலு கீழே சுளுக்கிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போய் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டா, விளக்கெண்ணெய் எடுத்துகிட்டு வா, இல்லாட்டி நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பல்லவனை அங்கேருந்து எழுப்பிக்கிட்டு காலைங்க என் தொடை மேலே வைடான்னு சொல்லி, காலை வந்து எந்த இடத்துல வலிக்குதுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறாங்க. வலியால் துடிக்கிறத பார்த்த உடனே, தயவு செஞ்சு என் அண்ணனை விட்டுருங்க, அவரை ஒரு வழி பண்ணிடாதீங்க. எங்கே நான் சொன்னேன் எங்கே கேட்குறீங்க? டாக்டர் கிட்ட போனால் 1000 500ன்னு சொல்லிட்டு பில்லு கொடுத்துட்டு வருவீங்கள்ல, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அவ்வளோ பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களை போய் யாரால் மாற்ற முடியும்? எப்படியோ ஒன்று கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம நிலா இருந்துட்டு என்னென்ன சமைக்கலான்ட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாம்பாரும் ஏதாச்சும் ஒரு பொரியலும் பண்ணலான்றதப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு. என்னங்க நீங்கள் மட்டும் தனியாகவா பார்க்க போகிறீங்க? நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் மட்டும் இல்லை, பல்லவனும் பாண்டியனும் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இருந்துட்டு ஒட்டுமொத்த பேரையும் கிச்சனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, பல்லவனோட அம்மா வீட்டில் அவங்களுடைய அப்பா இருந்துட்டு போயிட்டு சாப்பாடை பார்க்குறாரு. சாப்பாடே அங்கே இல்லை, எல்லா எண்ணத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்ருக்காங்க. என்னடி ஒரு சாப்பாடு கூட உன்னால் செஞ்சு வைக்க முடியாதா? அரிசின்னு ஒன்று இருந்தாதானே சாப்பாடுன்னு ஒன்று செய்கிறதுக்கு வீட்டுக்கு என்ன இருக்குது என்ன இல்லைன்னு உன்னால் ஏதாவது பார்த்து வாங்கிட்டு வந்து போட முடிஞ்சுதா? எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தூக்கிட்டு போய் விற்றுட்டு நல்லா குடிச்சிட்டு மட்டும் வரேன் இல்லை, ஆனால் வீட்டில் ஒரு பொருள் இல்லையே, வாங்கி போட்டால் தானே நானும் செஞ்சு வைக்க முடியும். உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே என் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. உன் காலத்தில் நான் எப்போ தாலி கட்டணும் அப்போவே என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. கடங்காரன் கதவை தட்டுறான், போயிட்டு சமாளிங்க, நீ போய் சொல்கிறீ போடி, கடை வாங்குறத நீயே ஒரு பொம்பளை அனுப்பி இப்படியெல்லாம் சொல்கிறியோ, உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையாயா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வாங்கினேன் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே, நீ வரமாட்டேன்றதுனால தானே உன் வீடு தேடி நான் வந்திருக்கேன். ஏய், காசு வாங்க மட்டும் தெரிஞ்சதில்ல, கொடுக்க தெரியாதா? இது உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் நடந்துட்டுருக்கிறது தான் எனக்கு வேலையா? நீ எல்லாம் மனுஷனா? இங்கே பாரு, நாளைக்குள்ள வந்து வட்டி வந்து சேரணும், இன்னும் 1 வாரம் கழித்து அசல் வந்து சேரணும், அப்படி இல்லாட்டி நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டில் சாப்பிட எதுவுமே இருக்காது, வீட்டில் இருக்கிற பொருளை ஏதாவது வித்தரலான்னு பார்த்தா வீட்டில் ஒரு பொருள் இல்லை, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ வீட்டில் இருந்துட்டு பொம்பளையை அனுப்பி பேசி சொல்கிறியோ, உனக்கெல்லாம் விற்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. கடன் கொடுக்க தெரியாதவனுக்கெல்லாம் வண்டி ஒரு குறைச்சல். இங்கே பாரு, பணம் மட்டும் வந்து சேரலை, நாளைக்கு கிட்னி தனியாக குடல் தனியான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்பாட்ஸாக விற்று தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. பல்லவனோட அம்மா இருந்துட்டு, அப்படி ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணே, நாங்கள் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து விரட்டி அனுப்பிடுறாங்க. எப்படி கொடுக்க போகிறது? எப்படி இந்த இரும்பை போய் விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. பாத்திரம்லாம் கழுவி முடிச்சிட்டுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதில் கொஞ்சம் உப்பு போடுங்கன்னு சொன்ன உடனே சக்கரை டப்பாவை எடுக்கிறாரு நம்ம சோழன். என்னங்க பண்ணுறீங்க? இது சக்கரைங்க, உப்புக்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசமே தெரியல. இல்லைங்க, இதுவும் வெள்ளை கலராக இருந்தது, அதனால தான் அங்கே இருக்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலேயே உப்பு அள்ளி போடுறதுக்கு போகிறாரு. நிலா இருந்துட்டு ரவுண்டு போடுங்க, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு சோழனை போட்டு அடிக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.